ஐயோ உப்புமாவா இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த உப்புமாவை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய். என்ன சொடக்கு போட்டோடனே மாறும்னு பார்த்துக்கிங்களா? நமக்கு அது வரல. அதனால் சோம்பை சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைக்க போயாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி வதக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு அரை தக்காளி பழம், அதாவது ஒரு வெங்காயத்துக்கு அரை தக்காளி பழம், அப்புறம் அரைச்சது. அப்புறம் நம்ம எப்படி அந்த ஜாரை கழுவி ஊற்றோம் இல்லையா, அதையும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரவையை அளந்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டு கட்டி விடாமல் கலக்கிக்கிட்டே வரணும். இப்படி கிண்டிகிட்டே இருந்தால் என்னங்க, அல்வா பதம்லாம் வேண்டாம், உப்புமா பதம் வந்தால் போதும். அந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இப்படி எடுத்தோம்னா சூப்பரான உப்புமா ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம். ஏன்னா நம்ம பொதுவாக உப்புமானாலே சைட் டிஷ் ஏதாவது தேடுவோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு.